இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் கூட கன்னிக்கு ஊட்டிக்கு போகணும், ஆனா நீங்க விட மாட்டீங்கன்னு டார்ச்சர் பண்றீங்க. அதான் புள்ள வருத்தமா இருக்கா. சோ சேட். ஊட்டிக்கு போகாததுனால இல்ல, இது வேற. அப்படியா? சொன்னாதானே அப்படி தெரியும். என்னன்னு சொல்லு. நேத்து அம்மா கனவுல வந்து, கனி யாரு சொல்றதையும் கேட்காத, சண்முக அண்ணன் கூடயே போயிடு, வீட்டுல இருக்காதன்னு சொன்னாங்க. நெசமாதான் சொல்றேன். இப்படிதான் எதையாச்சும் ஒளறிட்டே இருப்பா. இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஆனா கனவுல அம்மா வந்தது உண்மை. சரிம்மா, அம்மா வேற என்ன சொன்னாங்க? வேற ஒன்னும் சொல்லல, ஆனா கண்டிச்சு சொன்னாங்க. அம்மா சொன்னதுக்கு அப்புறமும் நான் அண்ணன் கூட ஊட்டிக்கு போலனா அம்மா கோவம் ஆயிடுவாங்கல்ல, அதான்க்கா பயமா இருக்கு. என்னம்மா யோசிச்சு பிளான் பண்ற? நீ என்னதான் சொன்னாலும் அண்ணன் கூடயும் பரணி கூடயும் நீ ஊட்டிக்கு போக முடியாது. சாரி. அம்மா என்ன தானே திட்டுவாங்க. பரவாயில்ல, நாங்க தான் ஊட்டிக்கு போக வேணான்னு சொன்னோன்னே அம்மா கிட்ட சொல்லிடு. நீங்களாம் நம்பலல்ல, நான் ப்ராமிஸா சொல்றேன். அடி வாங்க போற பாரு. சும்மா ப்ராமிஸ் பண்ணாதன்னு சொல்றேன்ல. ரத்னாக்கா, ஒருவேளை கனி சொன்னது உண்மையா இருக்குமோ? ஏட்டி இசுக்கி, இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணனும் பரணியும் இப்பதான் வெளியே போறாங்க. கனியும் நீயும் அவங்க கூட போனோன்னு அம்மா சொல்லுவாங்களா? அட ஆமால, அப்ப அம்மா சொல்லலையா? கனி, நீ ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கட்டி. அம்மா சொன்னதா கனி சொல்றா, அப்பதானே நாம நம்புவோம். தேறிட்டு கனி, இந்த கற்பனைய உன் படிப்புல காட்டு, மார்க்காவது வரும். நம்பாட்டி போங்க, எனக்கு என்ன. கனி உட்காரு. உள்ள போய் அண்ணன் கிட்ட கனவு மேட்டர் சொல்லாத, சரியா? கண்டிப்பா சொல்லுவா. ஏட்டி சொல்லுவியா? அம்மா சொன்னது உண்மை. ஏட்டி, அம்மா சொன்னது உண்மையா இல்ல கனவா கற்பனையா? அக்கா, அம்மா இல்லல்ல, அம்மா கனவுல வந்து தானே சொல்ல முடியும். அம்மா சொன்னா கேட்கணும், சும்மா கிண்டல் பண்ணி சிரிக்க கூடாது.